வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் 2025 செப்டம்பர் 2 செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தொடர்ச்சியாக இலங்கைக்கான வானிலை அறிக்கையும். தற்பொழுது பார்த்தீங்கன்னா முக்கடலிலும் காற்று வலுவாக இருக்கிறது. அரபிக்கடலில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எல்லையோரம் தொடங்கி கேரளா கடலோரம் வரைக்கும் வலுவான காற்று, தென்மேற்கு பருவக்காற்று கரையை நோக்கி வீசுகிறது. குமரி கடல் மன்னார் வளைகுடாவிலையும் வலுவான காற்று இருக்கு. ஆனால் இதை விட வலுவான காற்று வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமா மியான்மர் கரையோரம் தொடங்கி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வரைக்கும் ஒட்டு மொத்த வங்கக்கடல் முழுவதுமே வலுவான காற்று. அந்தமான் கடற்பகுதி, தென்மேற்கு வங்கக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடல், தெற்கு மத்திய வங்கக்கடல், தமிழ்நாட்டின் கடலோர பகுதி, மத்திய வங்கக்கடல் பகுதி எல்லாமே வலுவான காற்று வலுவாக இருக்கிறது. இந்த நிகழ்வு கரை கடக்கும் வரை இந்த நிகழ்வு கொஞ்சம் தீவிரமான காற்றை கொடுக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடகடலோரம் தொடங்கி குமரிக்கடல் வரைக்கும், குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் 65 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று அவ்வப்பொழுது இருக்க வாய்ப்பு இருக்கு. காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து தீவிர தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக காற்றோட வேகம் அதிகரிக்கும். நாளை புதன்கிழமை 3ஆம் தேதி இன்னும் காற்றோட வேகம் அதிகரிக்கும். இது 3ஆம் தேதி பிற்பகலுக்கு பிறகுதான் இது கரை கடக்க போகிறது. அதனால கரை கடக்கும் வரைக்கும் நாளை வரக்கூடிய 24 மணி நேரம் காற்றோட வேகம் அதிகரித்திருக்கும். 4ஆம் தேதி வியாழக்கிழமை வியாழக்கிழமையிலிருந்து படிப்படியாக வங்கக்கடலில் காற்று குறையும். ஆனால் குமரி முனையிலையும் மன்னார் வளைகுடாவிலையும் குமரி கடலையும் கொஞ்சம் அச்சுறுத்தல் காற்று இருந்து கொண்டிருக்கும். அப்பப்போ விட்டு 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 அரபிக்கடல்லையும், அதாவது நிகழ்வு கரையேறியதும் செயலிழந்து விடும் என்பதனால அப்புறம் வலுவான காற்று இருக்காது, சாதாரண காற்று தான் இருக்கும். வரக்கூடிய 24 மணி நேரத்துக்கு மட்டும்தாங்க அச்சுறுத்தல். அப்புறம் அதுக்கப்புறம் நாளைய மறுநாள் வியாழக்கிழமை எப்படி இருக்குன்னா குமரி முனையிலையும் குமரி கடல்லையும் மன்னார் வளைகுடாவிலையும் மட்டும்தான் அந்த அச்சுறுத்தல் காற்று இருக்கும். பாக்கி எங்கேயும் இருக்காது. 5ஆம் தேதியும் அப்படித்தான். அடுத்த நிகழ்வு வரும் வரைக்கும் நீங்க மீன் பிடிக்கலாம், கண்டிப்பா மீன் பிடிக்கலாம். ஆனா அடுத்த நிகழ்வு 10ஆம் தேதி வந்துருங்க. வங்கக்கடலுக்கு வளிமண்டல சுழற்சியா 10ஆம் தேதி வந்துடும். அங்க வந்துடும். எங்க வந்துடும்னா மியான்மர் கரையோரம் வந்துடும். 11, 12 தேதிகள்ல இருந்து தீவிரம் அடைஞ்சிடும் காற்று. அடுத்த காற்று தீவிரம் எப்படி இன்றைக்கு நாளைக்கு இருக்க போகிறதோ காற்று, அதே போல அடுத்த நிகழ்வு வருகை 10ஆம் தேதிக்கு மேல் 11, 12, 13, 14 என்று எல்லா நாளும் ஒரு வாரத்துக்கு வலுவான காற்று இருக்கும். மிக மெல்ல தான் போய் கரை கடக்கும். குமரிக்கு அதாவது ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் 10லேருந்து ஒரு 6 நாளைக்கு 16ஆம் தேதி வரைக்கும் வலுவான காற்று இருக்கும். கண்டிப்பாக 5 நாளைக்கு 10, 11, 12, 13, 14, 15 10, 11, 12, 13, 14, 15 ஆகிய 6 நாட்களுக்கு வங்கக்கடலில் மீண்டும் அடுத்த சுற்று நிகழ்வு காரணமாக காற்று வலுவாக இருக்கும். அப்போ எப்போ இடைவெளி உங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு? வியாழக்கிழமை, அதாவது 4ஆம் தேதி 4, 5, 6, 7, 8, 9 6 நாளைக்கு இடைவெளி இருக்குங்க. 4, 5, 6, 7, 8, 9 6 நாளைக்கு இடம் இருக்கு. 10ஆம் தேதி கூட நீங்கள் மீன் பிடிக்கலாம். ஆனால் 11லிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் கடலுக்குள்ள இறங்க முடியாது. அடுத்த நிகழ்வு அது அப்படியே 18ஆம் தேதி வரை கூட தொடர வாய்ப்பு இருக்கு. நிகழ்வு வரட்டும், தீவிரம் எப்படின்னு பார்க்கணும். தென்சின கடலேருந்து வருது அந்த நிகழ்வு. வந்தால் கடல்ல இறங்குறதே 10ஆம் தேதி, 11 தீவிரம், 11லேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் கூட அந்த காற்று வேகம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் கண்டிப்பா 15ஆம் தேதி வரைக்கும், 10லேருந்து 15ஆம் தேதி 11, 12, 13, 14, 15 5 நாளைக்கும் மீண்டும் வலுவான காற்றுக்கு சாதகம் இருக்கு வங்கக்கடல்ல. ஒட்டுமொத்த குமரி கடல், தமிழ்நாட்டின் கடலோரம் எல்லாமே. ஆகவே இந்த அச்சுறுத்தல் காற்று அடுத்தும் இருக்கிறது. நாளை வரை இப்பொழுது உள்ள நிகழ்வால் இருக்கிறது. இடையில 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை இடைவெளி கொடுக்கும். அந்த இடைவெளியை பயன்படுத்திங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இடைவெளிங்கிறது ரொம்ப பெருசா இருக்காது. நிகழ்வு அடுத்தடுத்து இருக்கு. இப்போ கொஞ்சம் கூடுதல் இடைவெளி கிடைக்கும், ஒரு 5-6 நாளைக்கு. ஆனா எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தும் காற்று குமரி கடல்ல மட்டும் லேசா இருக்கும். ஆனா அச்சுறுத்து காற்று தான் அது. பெரிய எல்லாம் விட்டு விட்டு அவ்வப்பொழுது அதை மட்டும் நம்ம முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும், அவ்வளவுதான், பெருசா இல்லை. அடுத்தபடியா இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு போலதான் 6ஆம் தேதி வரைக்கும் பெருசா மழை இருக்காது. ஏன்னா நிகழ்வு கரை கடக்க போகிற காரணத்தினால, வலுவான காற்று இலங்கையில பயணிக்கிற காரணத்தினால வெப்பச்சலன மழை இருக்காது.
இலங்கையில் ஏறக்கூடிய காற்று உயரழுத்த காற்று, அதனால மழையும் தென்மேற்கு பருவமழையும் இருக்காது இந்த 2 நாளைக்கு. எப்பொழுதுமே காற்று இருக்கும், தென்மேற்கு பருவக்காற்று நுழையும். பாலக்காடு கணவாயிலும் சரி, இலங்கையிலையும் கொழும்பு சுற்றுவட்டார பகுதியில் தென்மேற்கு பருவக்காற்று நுழையும் போது மழையில மழை இருக்கும். ஆனா இந்த வரக்கூடிய 3 நாட்களுக்கு வெறும் காற்று மட்டும்தான். அப்படி மழை இருந்தால் லேசான மழை சாரல் இருக்கும், அவ்வளவுதான் இலங்கையில. சரி, அதுக்கடுத்து எப்பதான் மழை? 6ஆம் தேதியிலிருந்து தொடங்குது இலங்கைக்கும் மழை. வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு உண்டு. முதல்ல எப்படி தமிழ்நாட்டின் சென்னை திருவள்ளூர் வடகடலோரத்துக்கு மழை எதிர்பார்க்கிறோமோ அதே போல காற்று கொழும்புள் நுழைந்து தலைமன்னார் வழியாக வெளியேறும். தலைமன்னாருங்கிற சரி, முல்லைத்தீவு காங்கேசன்துறை வழியா. அதனால 6ஆம் தேதிக்கு மேல வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஆங்காங்கே இடிமழை உண்டு. 7ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும். 8ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும். 9, 10 இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும். 10ல இருந்து நிகழ்வுகள் இருந்து கொண்டிருக்கும். அடுத்தடுத்த மழைப்பொழிவுகள் தந்து கொண்டிருக்கும். அப்படிதான் சொல்லலாம். ஆக 6ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு தொடங்குகிறது இலங்கைக்கு. 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி படிப்படியா மழைப்பொழிவு தீவிரமடைஞ்சு 9ஆம் தேதி, 10ஆம் தேதியில இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும். 9ஆம் தேதி, 10ஆம் தேதி எல்லாம் கிழக்கு மாகாணங்கள் நல்ல திரிகோணமலை மற்றும் அம்பாறை இடைப்பட்ட பகுதியெல்லாம் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். அனுராதபுரம் வரைக்கும் உள்ளே. 9ஆம் தேதியும் அதே போல தான், இன்னும் கொஞ்சம் தீவிர மழைப்பொழிவு வடக்கு கிழக்கு திரிகோணமலை மற்றும் அம்பாறை, முல்லைத்தீவு, இன்னும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் எல்லாமே மழைப்பொழிவு கொடுக்கும். ஆனால் ரொம்ப பெருசா கொட்டிடாது. இல்லாத மழை தொடங்கும்னு சொல்லலாம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை தீவிரமடையும். 10ஆம் தேதி நல்ல மழை காத்திருக்கு. வளிமண்டல சுழற்சி உருவாக போகுது, நல்ல மழை காத்திருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர்ல 3 நிகழ்வு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆந்திர பிரதேசம் கிடக்கும். இதனால செப்டம்பர் பின்னாடி 15 நாள், அக்டோபர் முன் 15 நாள் நல்ல மழை இருக்கு. அடுத்தபடியா வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 18 தொடங்கும். அக்டோபர் 18 தொடங்கியதிலிருந்து இலங்கைக்கு நல்ல மழை இருக்கும். இலங்கை கரை கடக்கக்கூடிய நிகழ்வும் இருக்கிறது டிசம்பர்ல. கண்டிப்பா இலங்கை கரை கடக்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. நவம்பர்ல இலங்கைக்கு நெருக்கமாக செல்லக்கூடிய நிகழ்வு, இலங்கை கடக்கக்கூடிய நிகழ்வு டிசம்பர். ஜனவரி, பிப்ரவரிலையும் இலங்கை கடக்கக்கூடிய நிகழ்வு. டிசம்பர்ல வட இலங்கை கடக்கும், ஜனவரியில் மத்திய இலங்கை கிடக்கும், பிப்ரவரியில் தென் இலங்கை கிடக்கும். அது குமரி முனை வழியாக, குமரி கடல் வழியாக நிகழ்வுகள் இருக்கும் வரக்கூடிய டிசம்பர் மற்றும் ஜனவரி தேதிகளில். ஆகவே நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது இலங்கைக்கும் என்பதை அறிந்து வானிலை ஆய்வரை கூட இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு மிகுதியாக இருக்கிறது. மார்ச் வரை வடகிழக்கு பருவமழை இலங்கைக்கு தொடரும். கடந்த ஆண்டே பிப்ரவரி வரைக்கும் நிறைய மணல், அதாவது நிறைய என்ன சொல்றதுன்னா மழைநீரை சேகரிக்கக்கூடிய அளவில் நிறைய மழைப்பொழிவு இருக்கும். கண்டிப்பாக மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள். கைவசம் நீர்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யுங்கள். கண்டிப்பாக 10% இடத்துல மழைநீர் சேகரிப்பு அமைப்பை அமைத்தால் உங்களுடைய வடகிழக்கு பருவமழை காலத்தில் வீணாக கடல் போவதை சேமித்து தேவைப்படும் பொழுது பயன்படுத்துவதற்கு அது உங்களுக்கு ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய வகையில் வழிவகை செய்யும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இணைந்தே இருங்கள். அப்டேட்ஸுடன் நன்றி.